நம்ம ஹோம் டூர்லயே வந்து நான் வந்து பூஜை ரூம் காட்டல. அண்ணன் நீங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். நீங்க வச்சிருக்கிறத பார்த்தா வாரத்துல 7 செகண்ட் இயர் மாலை போட்டேன். கருப்பர் நம்ம மேல வர ஆரம்பிச்சாங்க. நம்மள அறியாம ஒரு உள்ள எக்ஸாம்பிள் கருப்பு மூவி பாத்தீங்க பார்த்தா கேட்க வந்தேன். லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் இவனால நான் பார்க்கவே இல்ல. அதுக்கு விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கும்ல. நிறைய வந்துச்சுங்க. எப்படி ப்ரிப்பேரா ஒரு விபூதி எடுத்துட்டு போறீங்க? உண்மையாவே கருப்பு சாமி வருமா? இதெல்லாம் பிளான், இதெல்லாம் கண்டென்ட் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பர்சனலா ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொலாயட்டி சண்டை அளவுக்கு போயிடுச்சு. நானா பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா இந்த மனுஷன் நமக்கிட்டே சத்தி பேச மாட்டாரு, இந்த மனுஷனை போய் இப்படி ஆக்கிட்டீங்களேடா. எங்க மேல 1000 என்ன வேணாலும் விமர்சனம் வைக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணணும். ஆனா மதன் அமைதியா இருக்காங்கன்னா அவனுக்கு பேச தெரியாம இல்லை, எதுவுமே ப்ரூஃப் பண்ண தெரியாம இல்லை. இவனை பெட்டா பாக்குறத விட எங்க வீட்டுக்கு வந்த ஒரு சிவனா பார்க்கணும். இவன் ராத்திரி அன்னைக்கு வந்தான். டாகே பிடிக்காது. ஆனா என்னமோ தெரியல, இவன் இல்லாம இன்னைக்கு என்னால இருக்க முடியாது. சொல்றதுக்கு ஓப்பனா சொல்றதுக்கு நான் எங்கேயாவது வெளில போறேன், நல்ல காரியத்துக்கு போறேன் அப்படின்னா அப்பா ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி தலையில என் காலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வெளில. என்னங்க சொல்றீங்க? சீரியஸ்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லும் போது அதற்கான நேரமும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஜெண்டர்லயே எனக்கு ஒரு மன வருத்தம். இன்னும் பல பேர் வெளில வந்து இந்த மாதிரி ஓப்பன் அப்பா மீடியாவில் சொல்லலாம். வரவங்க எல்லாம் மீசை எப்படி வளர்த்துக்கணும், தாடி எப்படி வளர்த்துக்கணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் எப்படி பண்ணணும், சர்ஜரி எங்க பண்ணணும்னு கேட்கறாங்களே தவிர ப்ரோ உங்களை மாதிரி நானும் குரல் கொடுக்கணும், இதுக்கு நான் என்ன ஸ்டெப் பண்ணணும், உங்களால நீங்க பண்ண மாதிரி ஒரு ஏதோ ஒன்று நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்கணும். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மென் மதனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட கப்பல் இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் அந்த ஹோம் டூர் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு கால் பண்ணார். ஒரு அப்டேட்டோட இருக்கு ப்ரோ வாங்க அப்படின்னாரு. ஒருவேளை கல்யாணமா என்னன்னு கேட்கும்போது நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இன்னைக்கு நம்ம மதனோட ஹோம் டூர் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க போகலாம். ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது ப்ரோ. ஏதோ போகுது. நல்லா போகுதுன்னு கேட்டாக்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் யாரும் கண்டுபிடிச்சோ கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. நானும் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி சமூகம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி அதில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே பர்சனலாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொலாயட்டி சண்டை அளவுக்கு போயிடுச்சு. நானா பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா இந்த மனுஷன் நமக்கிட்டே சத்தி பேச மாட்டாரு, இந்த மனுஷனை போய் இப்படி ஆக்கிட்டீங்களேடா. ஒரு மனுஷன் இப்படி கத்த மாட்டான், இவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டான், ஆனால் அப்படிப்பட்டவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கும்போது அந்த விஷயம் நீங்கள் அந்த விஷயத்துல இருக்கு என் சைடில் உள்ள நியாயம். அதை நான் பெருசாக பேச விரும்பல. ஏன்னா ஸ்டேஷனில் வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா 2 பேர் சைட்லையுமே எழுதி வாங்கிட்டாங்க. நீங்கள் அவங்கள பற்றி பேசக்கூடாது, அவங்க உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டாங்க. இப்பயும் நாங்கள் அமைதியாக தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டே தான் இருக்குது. நான் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எதிர்த்தரப்புல இருந்து அந்த கல் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க, நீங்கள் வாங்கிட்டே தான் இருக்கு. இன்னும் பல கல் வந்தாலுமே தாங்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம், மீடியா லைஃப்பில் நம்ம இறங்கிட்டோம். ட்ரான்ஸ்ஃபராக வெளிப்படையாக நம்ம எல்லாமே ஓப்பன் அப்பாக பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம காமாக போயிடணும். ஓகே ப்ரோ. ஸோ இந்த வீடு எப்போ மாறுனீங்க? இந்த பேக்ட்ராப்பே செம்மையாக இருக்குது. ஒரு 8 மாதம் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. ஆமாம். ஓ உங்கள் ஐடியாவா? இதெல்லாம் வந்து மதன்ராஜ் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் திவ்யாலாம் பண்ணுவாங்க. இது இப்போ ரீசெண்டா வேர்ல்டு கப் இப்போ வந்து ஆமா நான் அதான் ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து பார்த்தேன். எனக்கு அது தெரியும், அது ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி. இது இப்போ வந்தது. ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்ல அப்ப டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே இன்டீரியர் ஃபுல்லாமே நீங்க பாத்துக்கிட்டீங்க. வரைஞ்சி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா? ஓகே. சைஸ்லாம் பார்த்து வைக்கணும்னா அப்பதான் லுக்கா இருக்கும். லைவ் ஆமா, உள்ள வந்து பாக்கும்போது ஒரு மாதிரி அட்ராக்டிவா எல்லாரும் கண்ணு வீட்டு மேல போதாலே இந்த ஃப்ரேம் வந்துரும். உங்களுக்கு என்ன பிடிச்ச போட்டோ இதுல எந்த போட்டோ ரொம்ப இங்க இருக்கு? எல்லா போட்டோமே எனக்கு பிடிச்சதுனால தான் ஃப்ரேம் போட்டு எனக்கு பர்టిక్యులரா பர்சனல் இது. ஆமா. ஓகே. என்ன இவனுக்கு இல்ல, நாங்க லைவ்ல உட்கார்ந்தால எல்லாருக்குமே அந்த போட்டோ மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்களேன், ஏன்னா அதுல நான் கொஞ்சம் சப்பியா தெரியல, அதனால. ஓ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டீங்க. எங்க ப்ரோ தேற வர்றாங்க, ஏதாவது தேறி வந்தாலேனா எதையாவது ஒண்ணு நல்ல தேறி வருவேன், எதையாவது ஒண்ணு கிளப்பிடுறாங்க. தப்புன்னு கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல 10 நாள் அட்மிட் ஆக்கி விட்டுறாங்க.
ஓகே, இது என்ன அவார்டு இது ஆக்சுவலா? இது வந்து டிரான்ஸ்மென் கப்பல்ஸ் அவார்ட் கொடுத்தாங்க. ஓகே. ஆமா, எங்க 2 பேத்துக்கு சேர்த்து கப்பல்ஸ் அவார்ட் கொடுத்தாங்க. டிரான்ஸ் உமன்ல இருந்து எங்களை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இயர்லி ஒரு பெஸ்ட் கப்பல் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுல இந்த இயர்ல எங்களுக்கு கொடுத்தாங்க. சோ அதுக்கு அதை தாண்டி ஒரு குட் நியூஸ் என்னன்னாக்கா மிஸ்டர் சவுத் இந்தியா டிரான்ஸ்மென் பேஷன் ஷோல நீங்க வாங்கினீங்களா? ஓ சூப்பர் ப்ரோ, மாஸ்ல. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து வாழ்க்கையில மாறும்போது அதெல்லாம் ஒன்று நடக்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று தேடி ஓடுறோம், அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இதாகும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்ல. ஓகே, உங்களுக்கு இந்த வீட்ல ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்னா எதை சொல்லுவீங்க? எங்களுக்கு அந்த ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம்ல நம்ம அந்த பேக்ல ஒரு டோர் இருக்கு. ஓ, இங்க பின்னாடி ஒரு வழி இருக்கா? இங்க வாங்க, இங்க ஒரு டோர் இருக்கா? இங்க உட்காந்துட்டு அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ற ஃபுல்லாமே இங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஆனா அதாண்டி மதனுக்கு வந்துட்டு இந்த ஆன்மீகம் சார்ந்து அதிக பற்று இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆன்மீகம் இப்ப நீங்க மாலை போட்டு போனது எல்லாமே நான் பாத்திருக்கேன். இப்போ சோ அந்த பூஜை அறை பார்க்கும் போதே நான் வந்து யோசிச்சேன், ஓகே இதுல பக்காவா வந்து நிறைய பண்ணி வச்சிருப்பாங்க உள்ள, சரி நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பூஜை அறையை காட்டுங்க, உங்களோட பூஜை அறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹோம் டூர்லயே வந்து நான் வந்து பூஜை ரூம் காட்டல. சரி அண்ணன் நீங்க அஸ் ஒரு சேனலா உங்களை பார்க்காம நான் என் அண்ணனா பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். கண் வச்சிடறாங்கண்ணே காமிச்சாலே என்ன இவ்வளவு சாமி இருக்கு, எல்லா சாமியும் எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண் வச்சிடறாங்க. அதனால என்னன்னா அடிக்கடி யாருக்கும் சாமி நம்ம காட்டுறது கிடையாது. நாங்க ஹோம் டூர் போறோம் ரீசெண்டா, அதுலயுமே சாமி கோபுரம் காட்டல, அது கூட தனியா டூர் போறோம். என்ன சொல்லுங்க, என்னென்ன சாமி எல்லாம் இருக்கு? எல்லா தெய்வமுமே இருப்பாங்க, எதுவுமே இல்லாமலாம் இருக்காது. எல்லா சாமியுமே நான் வச்சிருப்பேன். ஏன்னா நமக்கு இந்த சாமி அந்த சாமிலாம் இல்லை. நீங்க எங்க டோர் பாத்தீங்களா, மாத்தா இருக்காங்க, ஏசு வெளியவே மேல ஒன்று இருந்துச்சுல. எல்லாமே நம்ம வீட்டுல எல்லா சாமியுமே கும்பிடுவோம், எந்த சாமியுமே ஒதுக்குறது இல்லை, எல்லா சாமியுமே கும்பிடுறது. ஆனா பர்டிகுலரா வந்து நின்னோடனே உங்களுக்கு வந்து எனக்கு சிவன் தான், அப்பத்துல இருந்தே சிவன் தான், ஆரம்பத்துல இருந்தே சிவன் மேலதான். அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு என்ன டவுட்னா, சிவன் மேல இருக்கவங்க வாரத்துல இந்த நாள் சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். நீங்க வச்சிருக்கிறத பார்த்தா வாரத்துல 7 அதுதான் சொல்ல வந்தேன். நான் அதெல்லாம் ஓப்பனா சொல்றேன். திங்கக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதை விட்டா சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம். இந்த 2 டைம் வந்து சாப்பிட மாட்டோம். திங்கக்கிழமை ஃபுல் டே விரதம் இருப்பேன். சனிக்கிழமை நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி. ஆனா அப்படி இருக்கும்போது இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இங்க வந்து உட்கார்றது, இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் யாருக்குமே இல்லாம அமைதியா உட்காந்து கொஞ்ச நேரம் இதெல்லாம் பாக்க அந்த பழக்கம் எல்லாம் இருக்கு ப்ரோ. இது இந்த இடத்துல உட்காந்து அமைதியா போறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் இந்த மலை மேல இருக்கிற சிவன் கோயில்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அங்க போயிருவோம் நாங்க 2 பேருமே. அங்க போய் உட்காந்து கண்ணீர் விட்டு வருவோம். அடுத்த 3 மாசத்துல அது என்ன நடக்கணுமோ நடந்துரும். அதை நான் ஓப்பனா போய் சொல்லிடுறேன். என்ன நீங்களை யாரு கஷ்டப்படுத்துவாங்களோ நாங்க போய் நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். இப்ப கூட அதனால தான் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். கடவுள் பார்த்துக்கிட்டோம், கடவுள் எதுக்கு இருக்காரு, நம்ம இவ்வளவு தூரம் கும்பிடுறோம், நம்ம உண்மையா தானே இருக்கோம், நியாயமா தானே இருக்கோம், அவர் பார்த்துக்குவார். இவ்வளவு தூரம் கொண்டு வந்த என்ன வந்து அவர் எங்க 2 பேத்தையும் வந்து உறுதி பண்றாரு. எங்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்க எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது நான் அதை பாசிட்டிவா தான் திங்க் பண்றேன், தவிர நெகட்டிவா திங்க் பண்ணல. மனுஷங்க கிட்ட உட்காந்து சொல்றதை விட தெய்வத்துக்கிட்ட உட்காந்து சொன்னா 4 செவத்துக்கு தள்ளியும் போகாது. அவங்களுக்குள்ள இருந்து அவங்களுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. கடவுளுக்கே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா மனுஷன் கிட்ட சொன்னு வச்சுக்கோங்களேன், அது 1-9 சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ளேயும் போயிடுது. என்னடா நான் ஒண்ணு சொன்னேன் நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களான்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன நடந்தாலும் இப்ப முதல்ல வந்து யாராவது க்ளோஸா இருந்தா நல்லா நிம்மதியா இருக்கணும் இந்த 2 பேரோட தாட். ஆனா ஒரு பிரச்சனையும் ஒரு அடி வாங்கும் போது நாங்க கடவுள் போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. இவ எப்படி சிவனடியாரா ஆகணும்னு ஆசைப்படுறோம்னா இப்ப என்னையும் அந்த மைண்ட் செட் கொண்டு வந்து. ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடித்த கடவுள்ன்ற மாதிரி எனக்கு வந்து ராகவேந்திரர் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய வரிகள் எல்லாமே அனுபவிச்சதுனால அது என்னன்னா சாமி மேல இருக்க ஒரு நம்பிக்கையே போச்சு. நான் டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி லாரன்ஸ் சாரோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எனக்கு ராகவேந்திரா கொடுத்த ஒரு பெஸ்ட் சப்போர்ட்னா அது ஒன்றுனால அப்போ அவர் பிடிச்சது. இப்போ வரைக்கும் அவர்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வியாழக்கிழமைனா அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருது. இவனு கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இப்போ எல்லாமே ஓகே. சாமியே வேணான்னு சொன்ன ஒருத்தவங்க பார்த்தா வீடு ஃபுல்லா சாமி போட்டோ வச்சு ஒரு லைஃப் மாறுது. டோட்டல் சேஞ்ச். என்ன உண்மையாவே என் பாட்டி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. இப்போ ஏன்னா நான் சாமியை கும்பிட மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நான் எப்படி கும்பிட்டேன்றதை அவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் தவற மாட்டேன்னு அந்த சாமி அப்படி இவனால இவ்வளவுதான் வச்சிருக்கா. எங்க வீட்டுல இவ்வளவு பெருசா இருக்கும். எங்க பாட்டி எல்லா சாமியும் வச்சிருக்கோம். எல்லா சாமிக்கும் நான் தான் பண்ணுவேன். அப்படி இருந்த பொண்ணு டோட்டலா சாமியே வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு இப்ப இவ கூட வந்து சிவனே கோயிலுக்குலாம் போகும்போது என் பாட்டி பிளாக் எல்லாம் பாத்துட்டாங்கன்னா எப்படி இவ கோயிலுக்கு போறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். ஆனா ரீசென்ட்லி அடிக்டட் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு சிவன் வந்து
ஆஸ் ரொம்ப பிடிக்கும். ரீசென்ட்லி அடிக்டட் வந்து எங்கள் ஹோல் ஃபேமிலியே வந்து கருப்பருக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அது என்னமோ தெரியல. இந்த இயர் நான் செகண்ட் இயர் மாலை போட்டேன். ஃபர்ஸ்ட் இயரில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பேன். செகண்ட் இயர் மாலை போட்டப்போ கருப்பர் நம்ம மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னமோ தெரியல, நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஏற்கனவே சமயபுரத்தம்மன் வருவாங்க, அதுக்கு போய் அந்த பொதுவாக சாமி வந்தாலே பாட்டு கேட்கும் போதும் அந்த உடுக்கு அடிக்கும் போதும் மறந்துடும். அதனால் அழகு போட்டு கண்ட்ரோல் பண்ண வைப்பாங்க. ஸோ கருப்பரும் இப்போ அப்படி தான் வர ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாலே நமக்குள்ளே அந்த ஒரு அது நம்மள அறியாமல் ஒரு உள்ள எக்ஸாம்பிள் கருப்பு மூவி பாத்தீங்கன்னா பார்த்தா கேட்க வந்தேன். அதுக்கு ஒரு விமர்சனம் வச்சாங்க பாருங்க. எனக்கு இவங்க கருப்பு சாமி வரும்னு தெரியுது. நான் கருப்புக்கு போறோம் பிளான் பண்ணி இவன்ட்ட சொல்லாம தான் போனோம். நாங்க பிளான் பண்ணோம் படத்துக்கு போறதே. இவங்க சொல்லிட்டாங்க என்ன படத்துக்கு போறோம்னு சொல்லிட்டேன். என்ன படத்துக்கு போறோம்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை, ஐயோ இவனுக்கு சும்மாவே கருப்பு சாமி வருது. எங்க கூட வந்து எங்க ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு அண்ணா, அவரு தான் வந்தாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க போல, மதனுக்கு இந்த மாதிரி சாமி வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், எதுக்கும் நீங்க ப்ரிப்பேரா விபூதி எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் இவனால நான் பார்க்கவே இல்லைன்னு இவனை கண்ட்ரோல் பண்ணுவேன்னா கேட்டிருந்தா மேபி அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியோ நம்ம சாங்கை கேட்டிருந்தா அந்த ஃபீல் எனக்கு மேபி தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட் ஷோவே போனதுனால அது ஸ்பீக்கர் உங்களுக்கே தெரியும், தேட்டருக்கு போனால் எப்படி இருக்கும் கும்பு கும்புன்னு நம்மள அறியாம அது ஒரு விஷயம் என்னன்னு தெரியல. அதுக்கு விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கும்ல. நிறைய வந்துச்சுன்னா எப்படி ப்ரிப்பேரா விபூதி எடுத்துட்டு போறீங்க, உண்மையாவே கருப்பசாமி வருமா, இவருக்கு எப்படி கருப்பசாமி வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அவனுக்கு ஆல்ரெடி கருப்பசாமி இருக்கு, அவன் சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்கான். கருப்பசாமி வர்றதுக்கு இவங்க மேலதான் வரணும், அவங்க மேலதான், பொம்பளைங்க மேலயும் கருப்பசாமி வருவார். ஏன்னா அவங்க கரெக்டா யாரும் நம்ம நேசிக்கிறோம், உண்மையா நேசிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மள விபூதி நான் எடுத்துட்டு போக காரணம், போன வருஷம் மாலை போட்டானே, மாலை போட்டிருக்கும் போது சாங் கேட்கும் போதுலாம் கருப்பு சாமி வந்திருக்கு. நான் வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். மலைக்கு போற அன்னைக்கும் அருணுக்கும் வந்துச்சு, இவருக்கும் வந்துச்சு, 2 பேருக்குமே வந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும் எந்த சமயத்துல வரும் அப்படின்னு எனக்கு தெரியுங்க. அதனால நான் முன்கூட்டியே எடுத்து போறேன். இதெல்லாம் பிளானு, இதெல்லாம் கண்டென்ட் அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் டென்ஷன் வந்துச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற அளவுக்கு நான் ஞானியும் கிடையாது, நான் கடவுளும் கிடையாது. பேசுறவங்க பேசிட்டு போட சாமி என்ன விட்டுருங்க. விமர்சனம் இல்லாம எங்கன்னு இருக்கு ஏதாவது ஒண்ணு. நீங்க இப்ப நான் அப்படி ஒரு கால் அடி எடுத்து வைக்கணும்னா நீ எல்லாம் பொம்பளை பிள்ளையா, டீசெண்டா நடக்க தெரியாதான்னு வைக்கிற விமர்சனம் உலகம் இது. விமர்சனம் வச்சாதான் ஒருத்த முன்னேற முடியும்னா நீ வெயி, நாங்க முன்னேறிட்டே போறோம் அப்படின்றத இப்ப எங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. இந்த அவார்ட்லாம் பத்தி சொல்லுங்க. இந்த பக்கம் வீடு ஃபுல்லா அங்கங்க அவார்ட்லாம் தொங்க விட ஆரம்பிச்சீங்க. அதுவே ஒரு மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருக்குல்ல. உள்ள வந்தானே யாராச்சும் ட்ரீம்னா இப்ப நான் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா கூட என்ன சுத்தி எங்களோட போட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும் அதுல அப்படின்றதான். இந்த அவார்ட்லாம் வாங்கும் போது எங்களுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ். இந்த அவார்ட்லாம் வாங்கும்போது எங்களுக்குலாம் அவார்டு கொடுப்பாங்க. நாங்கள் சோஷியல் மீடியாவில் உள்ள போனப்போ ஓப்பன் பண்ணப்போ எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவருக்கு தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட். இவரை நான் புஷ் பண்ணேன், இவர் அடுத்து என்ன புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் அவரை புஷ் பண்ணதில்ல, அவர் என்ன புஷ் பண்ணுறது கிடையாது. 2 பேரும் போடு, நீ ஒரு சேனல் ஆரம்பி, நான் ஒரு சேனல் ஆரம்பி, இப்போ போனதான். இவரோட சேனல் வந்து இவர் மெயின்டைன் பண்ணுவார். இவரோட சேனலில் நாங்கள் 2 பேர் சேர்ந்து போடுவோமா, வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் 2 பேர் சேர்ந்து போட மாட்டேன், அப்படியே தனியாக போடுவானா. நான் சொன்னேன் நான் வந்து இங்க காம்படிஷனே வேர்ல்டு வின் கப்பலுக்கும் லைன் கிங்குக்கும் தானே யூடியூப்ல, வேற எந்த வீட்டுக்குள்ளே அடிப்படி சண்டை போட்டி இல்ல, எங்களுக்குள்ளே தான் போட்டி. வேர்ல்டு வின் கப்பல் சேனலா லைன் கிங் அபிஷியலா 2 பேருமே தான் போட்டி போட்டுக்குவோம். இவ ஒரு நாள் வீடியோ போடலனா கூட நான் ஃபீல் பண்ணி நினைப்பேன், நான் போலனா அவ ஃபீல் பண்ணணும்னு நினைப்பா. இந்த மாதிரி இன்னைக்கு லைன் கிங் அபிஷியல் போட்டா அடுத்து நம்ம என்ன வேர்ல்டு வின் கப்பல் சேனல்ல போடலாம், இன்னைக்கு போட்டுறணும், நம்மள vlog போட்டுறணும், அது ரீல்ஸ் போகுது, இது வருது, அது வரல, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். நம்ம உண்மையா ஒரு விஷயத்துக்கு உழைச்சோம் அப்படின்னா அது இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்றது என்னோட. அதனால இது பண்ணிடுது. ஆனா இப்போ இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் வாங்கும்போது லைக் இப்போ இங்க வந்துட்டு இந்த வேர்ல்டு வின் கப்பல்ஸ் அப்பெல்லாம் வாங்குறீங்கல்ல, நிறைய இடத்துல நம்மள வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க, உதாசீனப்படுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் முன்னேறிடுவீங்களான்னு கேட்கிற இடத்துல யாராச்சும் அதே கேட்ட ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டை சுத்தி அவார்ட்ஸா இருக்கும். அவங்க வந்துட்டு உட்காராம நின்று ஒவ்வொருதா பார்த்துட்டு போவாங்களா, அது எல்லா இடத்துலயும் உங்க போட்டோ இருக்கும், உங்க பேர் இருக்கும்ல. அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பயங்கரமான மொமெண்ட் அது. அவங்க பேசின அவங்க இடத்துல இருந்து அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க, நம்ம இப்படி பேசிட்டோமே, ஆனா இவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்களே. அப்படி இப்ப கூட விமர்சனங்கள் வர்றது என்னன்னா, அப்படின்னா நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க எல்லாரும். ரீசெண்டா நடந்தது கூட அதே கேலி கிண்டல் பண்ணவங்க நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க நடந்துக்கிறத பார்த்துட்டு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறாமை தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்றதும் எங்களுக்கு ஓரளவு புரியாது. உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங், உங்களை நீங்க கேர் பண்ணிக்கிறது, இவ்வளவு நீங்க பண்ணிருக்கிறது, உங்க ஃபேமிலிக்கு பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்து எங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு சொன்னவங்க தான். மக்கள் வந்து ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்.
எங்கள் மேலே 1000 என்ன வேணாலும் விமர்சனம் வைக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் மதன் அமைதியாக இருக்காங்கன்னா அவனுக்கு பேச தெரியாமல் இல்லை, எதுவுமே ப்ரூஃப் பண்ண தெரியாமல் இல்லை. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஆப்போசிட்டில் யாரும் இல்லை. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணிட்டு போயிடலாம். இன்னொரு வாழ்க்கை கூட தேர்ந்துட்டு போயிடலாம், என்னன்னாலும் பண்ணலாம். அவங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் மதன் திவ்யா அப்படிங்கிறதுக்கு பேக் சைடில் அவங்க ஃபேமிலி இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒன்றுனா அது அவங்கள பாதிக்கும், நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணேன்னா அது அவங்கள ஹர்ட் பண்ணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போது சமீப காலமாக ரொம்ப பொறுமையாக போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த லைட் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிய வருது. அப்போ அந்த ரீக்ரியேஷனு, இந்த அருந்ததி, இந்த அம்மன் எல்லாமே அப்போ இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கா இங்க? ஆமாம், எல்லாமே எல்லாமே இந்த ரீல்ஸ் இருந்து எல்லாமே இங்கே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு வெளியே போறது ஸ்டுடியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட எல்லா லைட் செட்டிங் வாங்கி வச்சிருக்கோம். ஸ்டுடியோ போய் அங்க செலவு பண்றது அவங்க இப்ப பண்ணுங்க அப்படி பண்ணுவாங்க. நம்ம வீட்ல பண்றோம், அதுக்கு லைட் எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு ஏன்னா நம்ம போயிட்டு மத்தவங்கள்ட்ட ஒண்ணு கேட்டு நம்ம பண்றதை விட நமக்கு என்ன தோணுது, நமக்கு டைம் எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போய் இதெல்லாம் நம்ம நைட் 12 மணிக்கு கூட நம்ம வாடகை திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க பிராங்க் கூட பாத்திருப்பீங்க, நைட் 2 மணிக்கு உட்கார்ந்து பிராங்க் பண்ணிருப்பாரு. சூப்பர் சாட் கொடுத்தாங்க, கோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம வந்து வேற ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பண்றோம்னா இந்த டைமுக்கு வாங்கினா வர மாட்டாங்க. இதுவே நம்ம வீட்ல நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம், நம்ம எல்லாமே வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு எப்ப எனக்கு சாங் பாடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு ரொம்ப. அதனால சொல்லிட்டு ஒரு ஃபோன், இப்போ ஒரு விவோ ஃபோன் வாங்கும்போது அதை ஆஃபர் பண்ணி சொல்லி கொடுத்து மைக்கும் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மைக்கும் கொடுத்தாங்க. சும்மா இருக்கிறப்ப நானே பாடிட்டு இருக்கேன். பிராக்டிஸ். நீங்க தான் வீட்டுல உட்கார்ந்து தனியா பாடுவேன். எங்க கிட்ட யாரு கத்துனாலும் வர மாட்டாங்கன்னு தனியா இருக்குமா, என்ன சவுண்ட் கேட்டாலும் வரவே மாட்டாங்க யாரும். அக்கம் பக்கத்துல கூட தெரியும் நாங்க யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அவங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்பாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்கிற ஒரு நல்ல பேர் வாங்கி. அது ஏன்னா நான் வழியே அப்படிதான் கேட்டு வந்தேன், மதன் வீடு எங்க இருக்கு, இதோ அங்க இருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வழியே எனக்கு வழியே அப்படிதான் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் டோட்டலி இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு. இதுக்கு முன்னாடி வந்து நான் வேற ஏரியால இருந்தேன், தாம்பரத்துல இருந்தேன். இப்ப இந்த ஏரியாங்கிற போது ரொம்ப புதுசுதான், ரொம்ப தள்ளி. ஏன்னா அமைதியா இருக்கணும், நம்ம கண்டென்ட் பண்றோம், vlog பண்றோம், அந்த டைம்ல vlog எடுத்து பண்ணுவோம். அப்போ நம்ம மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணது. இந்த கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த மேக்கப் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருப்பாங்கல்ல, இந்த மேக்கப் அதிகபட்சம் மேக்கப் பண்ணக்கூடிய ஆட்கள். மேக்கப்பே போடல, வெறும் லிப்ஸ்டிக்கும் லைனர் மட்டும் தான் போடுறாங்க. மேக்கப் பண்ணணும், மேக்கப்காகவே ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கிளம்புறதுனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்கள்ட்ட மட்டும் சொல்லிடணும், ஏன்னா இவங்க கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் ஆகும். நான் தான் அப்படியா? என்ன நான் அவங்களுக்கு இவ்வளவு நேரம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு உண்மையை ஒத்துக்கணும்ல. இல்ல 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து எங்கேயாவது கிளம்பணும், 1 ஹவருக்கு முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னா அது என்கிட்ட தான் சொல்லணும். நான் தான் ஒரு 20 சட்டை மாத்தி 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 போடுவேன், ஒரு பேண்ட்டை ஒரு மாத்தி மாத்தி போடுவேன், மிரர்ல போயிட்டு ஹேர் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, நான் தான் ரொம்ப போட்டு இது பண்ணுவேன். தவிர இவ போவா, சேலையை கட்டுவா, ஒரே ஒரு லைனர், ஒரு லிப்ஸ்டிக், அவள் தான். மிச்சப்படி பவுடர் எதுவுமே பண்ண மாட்டான், டக்குன்னு கிளம்பிடுவான், ஆன் ஸ்பாட்ல கிளம்பிடுவான். கண்டென்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ரீக்ரியேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல டான்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஆக்டிங்கே தெரியாதுன்னு சொன்னவன் என்கிட்ட வரும்போது எனக்கு டான்ஸ் தான் வரும், டான்ஸ் ஆட சொல்றியா, ஆடுறேன், எனக்குலாம் ஆக்டிங் வராது அப்படின்னு சொன்னவன் 4 நாள் தான். 4 நாள்ல எனக்கு டஃப் கொடுத்து ஒரே ஷாட்ல எல்லாத்தையும் முடிச்சான். நானாவது ஒரு 4 டேக் போவேன், அவளை ஒரே ஷாட்லயே முடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பெல்லாம் அவளை தான் நான் நின்று பார்த்துட்டே இருக்கணும், பேன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கண்ணாடி வந்து உங்களுக்கான கண்ணாடி தான், எனக்கு தான் தேவை, இவங்களுக்கு கிடையாது. இல்ல உள்ள இருக்க பொருள் என்னவோ எதுதான், ஆனா அதுல மேக்கப் பொருள் வேற இருக்கா இதுல, அதுல மேக்கப் போறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுதான் இருப்பாரு. என்ன இவ்வளவு வச்சிருக்கீங்க? அதுல வந்து என் பொருள் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இதுல இருக்க எதுவுமே உங்க இது இல்லையா? அப்போ இதுல இருக்கிறது எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் டப்பா, இந்த லப்பர் பேண்ட், இந்த கமல் பாக்ஸ், அவ்வளவுதான். இது மட்டும் தான். இப்ப இதெல்லாம் அதெல்லாம் சாரோடது, அது வந்து லியோடது ப்ரோ. நானும் லியோவும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆமாங்க, என்னங்க இந்த போட்டோ போட்டுருக்கு, லியோவும் நானும் ஷேர் பண்ணிக்கிறோம். டாடிக்கும் டாகுக்கும் ஒரே ட்ரெஸ்ஸிங் கபோர்ட், இதுல வேற எனக்கு வேற சொல்லி இது பண்ணிக்கிட்டு. ஓ, அப்ப இந்த இதை தவிர மிச்சம் இருக்கு எல்லாமே இவர் யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கது மட்டும் தான். சரி, ஓகே. இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிற ஆட்கள் நீங்க, கிச்சனுக்குள்ள யாரு நிக்கிறா அதிகமா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தானா கிச்சன் ஃபுல்லா? அந்த கிச்சன் மட்டும் நான் மட்டும் தான் ஆக்குபை பண்ணுவேன். ஒரு பொண்ணா பிறந்துட்டாலோ வாக்கப்பட்டுட்டாலோ அவளோட வாழ்க்கை எதில் போகும் தெரியுமா? பெண்கள் 3 வகை போடும், ஜில்லு ஜக் இவ ஜக்கு நினைக்கிறேன். நான் எல்லாமே நான் தான், ஜில்லு நான் தான், ஜக்கு நான் தான், எல்லாமே நான் தான். ஸோ அதனால இந்த பிளேஸ் மட்டும் என்னோட தானே. இது நான் யாரு கேட்டாலும் நான் தரமா சொல்வேன், இது என்னோட பிளேஸ். கிச்சன் மட்டும் தான் என்னோட ஆக்குபை. அவ்வளோ நல்லா சமைப்பாங்களா? சூப்பரா சமைப்பா. ஆனா உண்மையை சொல்லணும்னா அதான் சமைக்கவே தெரியாம தான் என் கூட வந்தா. அவங்க வீட்டுல நான் பார்த்த திவ்யா எப்படின்னா
தூங்கி 12 மணிக்கு எந்திரிப்பா. ஷூட் போயிட்டு ஆன் டைமில் தான் வருவோம், முன்ன பின்ன தான் வருவோம். நான் பார்த்த வரைக்கும் முன்ன பின்ன வந்துட்டு 12 o'clock இல்லை 2 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்ச உடனே பக்கத்துலேயே காஃபி போட்டு ரெடியாக இருக்கும், டிஃபன் ரெடியாக இருக்கும், அவங்க பாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. வேலைக்கு போயிடுவாங்க. அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு செஞ்சு இவ்வளோ தூரம் வந்துருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய. என்ன அதிகமாக சமைப்பாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க செய்கிற எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்சது அடிக்கடி செய்ய சொல்லி கேட்குறது? அடிக்கடி செய்ய சொல்லி கேட்குறதுனா வெஜிடேரியனில் சாம்பார் சாதம் பிடிக்கும், நான்வெஜ்ஜில் சிக்கன் சம்மந்தப்பட்ட எல்லாமே. எப்படி கற்றுக்கிட்டீங்க அதுக்கப்புறம்? என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே அப்படி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது, வாக்கப்பட்டாச்சு, சமைச்சு தானே ஆகணும். ஓ அப்படி வரீங்களா? மெமரி பவர் கொஞ்சம். நான் என்ன நினச்சேன், இல்லை எனக்கு மதன் மேலே அதிகமான காதல் இருக்கு, அதனால நான் அப்படிதான் சொல்லுவீங்க. எல்லாம் சொல்ல மாட்டாங்க ப்ரோ, அது எப்படி ப்ரோ கத்துக்குவாங்க. அப்ப இருக்க லைஃப் இப்ப இருக்க லைஃபும் வேற வேற. என்ன வாக்கப்பட்டாச்சு, எல்லா வீட்லயும் பொண்ணுங்க வாக்கப்பட்டா என்ன பண்ணுவாங்க, அடுப்படியில தான் கிடப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லும் போது அதற்கான நேரமும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வீடியோல கூட கேட்டுட்டே இருக்காங்க, லைவ் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே கேட்டுட்டே இருக்காங்க, எப்போதான் மேரேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இடையில ஒரு பிளான் பண்ணோம், ஒரு 4 months முன்னாடி பேசாமல் நம்ம டக்குன்னு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் என்னன்னாக்கா ஏற்கனவே நான் ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னாக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இடையில வந்து தேவையில்லாத விமர்சனம் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, சும்மா நீங்களா இன்னைக்கு இப்படி இருப்பீங்க, நாளைக்கு பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்ற நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த விமர்சனம்லாம் தாண்டி நாங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா. இவங்களுக்குலாம் நம்ம பண்ணி ப்ரூவ் பண்ணாதான் இவங்களுக்குலாம் நீங்க அவங்களாம் நம்புவாங்க. எல்லாமே ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாமே வாயில சொன்னப்ப யாரும் நம்புறது இல்லை. நீங்களே மீடியா இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாது ஒண்ணுமே இல்லை. இங்க ப்ரூஃப் பண்ணாதான் நம்புறாங்களே தவிர மனுஷங்களோட வார்த்தைகளையும் உண்மைத்தனத்தையும் இங்க யாருமே கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. பட் திடீர்னு இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம எடுத்த முடிவை ஏன் மாற்றணும், வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்குது, அவளை கல்யாணம் பண்ணுறோம், எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். ஏன்னா இப்போ எங்களுக்குன்னு ஒரு மேரேஜ்க்கு அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் செலவாகும். நாங்கள் மேரேஜ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அமௌண்ட், அது வந்து ஒரு 50,000 இல்லை 1 லட்சமோ இல்லை 10,000 20,000 ஏதோ ஒரு அமௌண்ட் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த செலவாகிற டைம் அடுத்து முடிச்சதுக்கப்புறம் தங்கச்சிக்கும் வர்றப்போ நான் தான் பார்க்கணும். என் தங்கச்சிக்கு என் வீட்டில் யாருமே கிடையாது ஆம்பளைங்க, நானும் என் தம்பியும் தான் இருக்கும். நான் தான் என் தங்கச்சிக்கு முன்னாடி நின்று பண்ணி வைக்கணும். அப்படி இருக்கும்போது இருக்கிற காசை நம்ம மேரேஜை பண்ணிக்கலாம், தள்ளி போடலாம், முதல்ல அவளுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் டிசிஷன் எடுத்து வச்சிருக்கோம். தங்கச்சிக்கு முடிச்சுட்டு தான் நான் பண்ணுவேன், நீங்க தான் வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். ஸோ அப்படின்னா கூடிய சீக்கிரம் திருமணம்ன்றது கன்ஃபார்மா 4-5 months தான். 4-5 monthsல தங்கச்சிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இமிடியேட்டா அடுத்த மந்த்லி நம்மளுக்கு தான் கல்யாணம் பண்ணிடலாம். ஓகே சூப்பர் சொல்லிருங்க, கண்டிப்பா வந்துடுறேன். அதே மாதிரி வீட்டுல நான் வந்ததுல இருந்தே ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்டுட்டே இருந்துச்சு. ஒரு நீங்க உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க பார்த்ததே இல்லைல்ல, காமிச்சலாம். லியோ சாங் இங்க வா. இவன் தான் எங்களோட சன் லியோ சாங். அழகா இருக்காங்க. இவன் பேர் என்னன்னு கேளுங்க. பேரு லியோ. ஆமா, கடிக்க மாட்டான்ல? கடிக்கவே மாட்டானே. இது நான் ஏதோ இது நம்ம இந்த கபோர்ட்ல ஒரு பொம்மை வைப்போம்ல, ஒயிட் கலர்ல ஒரு பொம்மை அந்த மாதிரி இருக்கான். கண்ணையே காணா, உள்ள வச்சிருக்கான். இருக்கு பாருங்க கண்ணு. ஓகே, எப்போ வாங்குனீங்க இது? கிஃப்ட்னே 1.5 years ராத்திரி அன்னைக்கு எங்களுக்கு கடவுள் அந்த சிவனே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு எங்களுக்கு. நாங்க இவனை பெட்டா பாக்குறதை விட எங்க வீட்டுக்கு வந்த ஒரு சிவனா பாக்குறோம். ஏன்னா சிவன் ராத்திரி அன்னைக்கு வந்தான், அதனால எனக்கு டாகே பிடிக்காது, குழந்தையிலேருந்தே டாக் பிடிக்காது. ஆனா என்னமோ தெரியல, இவன் இல்லாம இன்னைக்கு என்னால இருக்க முடியாது. இவனுக்கு ஏதாவது ஒண்ணா நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். நான் அதே மாதிரிதான் பார்த்தேன். நான் என்ட்ரன்ஸ்ல வரும்போது ஒரு ஷாம்பு ஒண்ணு இருந்துச்சு, டாக் போட்டோ போட்ட ஒரு ஷாம்பு, பக்கத்துல ஏதோ டாக் போட்டோ போட்ட ஒண்ணு. அங்க போய் பார்க்கும்போது அங்க டாக் சார்ந்து இருந்துச்சு. இங்க நீங்க எனக்கு எது பண்றனோ இல்லையோ இவனுக்கு என்ன எல்லாமே பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம சாமியா பாக்குறோம் அப்படின்னும் போது ஏன் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, எங்கேயாவது வெளில போறேன் நல்ல காரியத்துக்கு போறேன் அப்படின்னா அப்பா ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி தலையில என் காலை வச்சு ஆசீர்வாதப்பட்டு தான் வெளில போவேன். என்னங்க சொல்றீங்க? சீரியஸ்லி அது பார்க்க முட்டாள்தனமா இருக்கலாம், ஒரு காமெடியா இருக்கலாம். எங்களுக்கு என்ன விஷயம்னாலும் ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுனாலும் சாமி கும்பிட்டுட்டு இவன் கால் எடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணு சாமி. நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு நானும் அருணும் வந்த உடனே அப்பாவை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு இப்படி பண்ணு அப்படி பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அது பண்ணிட்டு சாமி கும்பிடும்போது அங்க வந்து உட்காந்துருவான் எங்களோட. அப்படியா? சரண சொல்லுவாரு, உட்காந்துருவானே கூட வந்து சரண சொல்லுவாரு. சரண சொல்லல அப்படின்னாக்கா சுத்தி வருவாரு, சரண சொல்ல வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு
அந்த மாதிரிலாம் நிறைய கேடி ஓ பரவாயில்லையே, இப்ப இவருக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? இவன் பக்கத்துல நாங்க 2 பேர் படுத்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு 2 பேர் நடுவுல வந்து படுப்பாரு. அப்படி கையை எடுத்து போட்டாருன்னா கையை தள்ளி விட்டுட்டு நடுவுல வந்து படுப்பாரு சார். நான் இல்லைனாலும் சாப்பிட மாட்டேன், அவ இல்லைனாலும் சாப்பிட மாட்டான், 2 பேருமே இருக்கணும், அப்பதான் சாப்பிடுவேன். அப்ப இவருக்கு தனியா குக்கிங்ல இருந்து எல்லாமே ஒரு தனியா தனியாலாம் இல்ல. சும்மா நான் எங்களுக்கு சமைக்கிற சாப்பாடு தான் தயிர் சாதம் கொடுப்போம், அது இல்லைன்னா பெட்டிகிரி கொடுப்போம். மற்றது மாதிரி பழக்கல, சின்னதுல இருந்து நம்ம பழக்கிறது தானே ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால நாங்க இதை பழகிட்டோம். ஓகே, அப்புறம் ஆள்ல அவர் இங்க வச்சிருப்பீங்களா? அவருக்காகவே இந்த ரூம் அப்போ மோஸ்ட்லி சரி நீங்க வரீங்களே சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரீங்கல்ல, நான் இவரை பார்த்ததே கிடையாது. நான் இது நீங்க எதுவுமே சொல்லாத பாருங்க, அது ஒரு பொம்மைன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன். ஓகே, எங்க அங்க ஏதாவது உட்காந்து இருந்துச்சா பொம்மைன்னு நினைச்சிருந்திருப்பேன் யாரும். இந்த ரூம் வந்து உங்களுக்கு இதுக்கு மட்டும் தான் ஷூட் பண்றதுக்கு தூங்குவோம் எல்லாருமே. பக்கத்துல கட்டில்லாம் இருந்துச்சு, கட்டில்லாம் யூஸ் பண்றது சும்மா, அதெல்லாம் அந்த கட்டில்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம்னா இவர் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்றதுக்காக. வீடுன்னா ஒரு கட்டில் இருக்கணுமே அப்படின்றதுக்காக, அதுக்காக தான். அது இல்லாம அந்த மெமரிஸ், அவ்வளவுதான். இவன் சென்னைக்கு வந்து அந்த விஷயம் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுனால அதை தூக்கி போடவும் மனசு இல்ல. அதை வியரான்னு சொல்லுவாங்க. கட்டில்ல படுக்கிற பழக்கம் கிடையாது எல்லாருமே. எனக்கு என்னதான் இருந்தாலுமே கீழே படுத்தாதான் எனக்கு அந்த உடம்பு வலி போகும். கட்டில்ல படுத்து சின்னதுல இருந்தே கீழே படுத்து பழகிட்டு அதான் புதுசா பணக்காரனானா அந்த மாட்டிக்கு வாங்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போதுமே கட்டாந்தரதான். திருநங்கைகள் திருநம்பிகள் சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நாம லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணும்போது உங்க 2 பேர்த்தையும் பண்ண விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. உங்களை ஒரு மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி. இப்போ எப்படி இருக்கு அந்த மாற்றம்? ஏதாவது ஏற்பட்டிருக்கா இல்ல இன்னமும் மாற்றங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு? நிலைமை ரொம்ப மோசமா தான். அப்போ விட இப்போ இன்னும் அதிகமா இருக்கு அதெல்லாம். ஆமா, எதுவுமே வந்து அதுல இருந்து வெளியில வந்தது மாதிரி ஒரு துளி கூட தோணவே இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப இன்னும் மட்டமா போயிட்டே இருக்கே தவிர. என்ன சந்திக்கிறீங்க? ஏன்னா இங்க ஒரு ஆள் மட்டும் கை தட்டினா ஓசை வராதுன்னு 10 பேர் சேர்ந்து தட்டணும் இல்லையா, அப்பதான் ஒரு ஓசை கேட்கும். அந்த சவுண்டு ஒரு 10 பேருக்காவது கேட்கும். நான் ஒரு ஆள் மட்டும் திருநம்பி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, திருநம்பிக்கெல்லாம் இப்படிதான், அவங்களோட வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இதுதான், இதெல்லாம் கடந்துதான் வர்றாங்க அப்படின்னு நான் ஒரு ஆள் சொல்றதை விட எனக்கு ஒரு மன வருத்தம் என்னன்னா, ஏன் ஜெண்டர்லயே எனக்கு ஒரு மன வருத்தம். இன்னும் பல பேர் வெளில வந்து இந்த மாதிரி ஓப்பன் அப்பா மீடியாவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாம் மீசை எப்படி வளர்த்துக்கணும், தாடி எப்படி வளர்த்துக்கணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் எப்படி பண்ணணும், நேம் சேஞ்ச் எங்கே பண்ணணும், ஆதார் கார்டு எங்கே வாங்கணும், சர்ஜரி எங்கே பண்ணணும்னு கேட்குறாங்களே தவிர, ப்ரோ உங்களை மாதிரி நானும் குரல் கொடுக்கணும், இதுக்கு நான் என்ன ஸ்டெப் பண்ணணும், இந்த சமுதாயத்தை நான் ஓரளவு மாற்றணும், உங்களால் நீங்கள் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்கல. எல்லாமே சுயநலமாக வர்றாங்க, கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோமா சர்ஜரி இங்கே தான் சொல்கிறோமா, அவங்க பாட்டுக்கு பர்சனல் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாருமே ஒழுங்காக இருந்தால் இன்னைக்கு தேவையில்லாத இந்த மாதிரி நீங்கள் இப்போ ரீசெண்டாக இருந்த விமர்சனங்களும் வந்திருக்காது. உங்களுக்கு என்ன விமர்சனம் இன்னும் வந்துட்டு இருக்கு? இன்னமும் அதேதான் இப்பதான் அதிகமா இருக்கு. நான் உங்ககிட்ட லாஸ்டா சொன்னோம்ல அந்த விமர்சனங்கள் வச்சாங்கன்னு, அது இன்னும் அதிகமா இருக்கு. கம்மியான மாதிரிலாம் ஒரு ஃபீலே கிடையாது. எவ்வளவோ மாற்றத்துக்காக போராடி இன்னும் ஏதோ பண்றீங்க, அது இது ஏதாவது நான் பொண்ணுதானு சொல்றதுக்காகவே இவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இவர் பண்றாரு, நான் ஒரு நியாயம் இருக்கு, நான் ஒரு பெண்ல இருந்து ஒரு ஆணா மாறி இருக்கேன், ஏன்னா நான் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விஷயங்கள் பண்றேன்னு சொல்லலாம். நான் பொண்ணுன்றத ப்ரூவ் பண்றதுக்கே இப்போ இவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்குன்றப்ப நான் பொண்ணுடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் போலதானே இருக்கு. இன்னமும் அது போய்கிட்டே தான் இருக்கு. நான் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்குலாம் நிரூபிச்சு எதுவும் ஆக போறது கிடையாது, நீங்க என்னன்னா நினைச்சிட்டு போங்க. சம்டைம்ஸ் உடஞ்சு உட்காரும்போது நான் சொல்லுவேன், இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கியா திவ்யான்னு சொல்லிதான் நீ என்ன அக்செப்ட் பண்ண திவ்யா, உடஞ்சு உட்கார்ந்துடாத. நீ உடஞ்சு உட்காரணும் தான் இந்த கமெண்டே பண்றாங்க. இங்க இதை தாண்டி இன்னும் சமுதாயத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை நீ யோசி. கமெண்ட் பண்றவன் தான் யோசிக்கல, நீ யோசி. அதை நினைச்சு பார்க்கும்போது உன்னை பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ எங்களையே வந்து நோண்டிட்டு இருக்கிறத தாண்டி போய் உன் ஃபேமிலி நீ பார்த்தாலே உனக்கு அதுவே பெரிய இதா இருக்கும். அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, யாரை பத்தி என்ன புறணி பேசலாம், இதுதான் பல பேருக்கு இங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவே இருக்கு. வாழ்க்கையில இன்னும் என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த வீடியோக்குள்ள இறங்கணும். ஆனா எவ்வளோக்கு எவ்வளவு கத்துக் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இனிமேல் எங்களுக்கு கத்துக் கொடுத்து வெறுக்கவும் வச்சு, யாரையும் நம்பாதுன்னு கத்துக் கொடுக்குது, யாரையும் உண்மையா நேசிக்காதுன்னு கத்துக் கொடுக்குது, யாருக்கும் நேர்மையா இருக்காதுன்னு கத்துக் கொடுக்குது, நீ ஏன் நல்லவனா இருக்காத கெட்டவனா மாறுன்னு கத்துக் கொடுக்குது. இந்த மாதிரி கத்துக் கொடுக்குது மீடியா. எவ்வளவு ட்ரோல் பண்ணாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஜெண்டரையே அவங்க இழிவுபடுத்தினாலும் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், அவங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சப்போ. அதை தாண்டி உங்க கூட யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஸோ வெளியாட்களுக்கு யாரும் ப்ரூவ் பண்ண போறது இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை சமூக வலைதளங்களில் போட போறோம். அதற்கான விமர்சனங்கள், நல்ல விமர்சனங்களும் வரும், கெட்ட விமர்சனங்களும் வரும். நல்ல விமர்சனத்தை எடுத்துக்கோங்க, கெட்ட விமர்சனத்தை அப்படியே தள்ளி வச்சிருங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை வந்து இங்க வந்து சந்திச்சதுல.
நானும் ஓகே கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னன்னா கொஞ்சம் மேரேஜ் கண்டிப்பா உங்களோட மேரேஜுக்கு யார் வராங்களோ இல்லையோ முன்னாடி வந்து நான் அடிப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.